ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணலாம். எந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்தா நம்ம புட் ஆப்ஷனோ இல்லை எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிவிடுவோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட டே கேண்டில். நிஃப்டியோட டே கேண்டிலில் நமக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருந்தோம்ல, இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இது கண்டிப்பாக டவுன் ஆகி ரீடெஸ்ட் எடுக்குது அப்படின்னா ப்ரீவியஸ் வீக்கோட லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அந்த லெவல் பார்த்தீங்கன்னா 19,550. அதுக்கு கீழே இறங்குச்சு அப்படின்னா ரவுண்ட் நம்பர் லெவல் பார்த்தீங்கன்னா 19,510. இந்த லெவல் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. ஒன்ஸ் அப் ட்ரெண்டில் கண்டினியூ ஆகணும் அப்படின்னா இன்றைய டேவோட ஹையை மார்க்கெட்டு தாண்டி மேலே மூவ் ஆக ஆரம்பிக்கணும். அப்போ அந்த லெவலில் நம்ம அடுத்து அப் ட்ரெண்ட் போகும் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்றைய டேவோட ஹையை மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்றைய டேவோட லோவை மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா. எந்த அளவுக்கு இதெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகுதுங்கிறது கண்டினியூ வீடியோ பார்த்துட்ருக்க நண்பர்களுக்கு புரியும். புதுசாக வர நண்பர்கள் பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு இதில் ஓவராலாக ட்ரெண்டில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரியறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. அதே மாதிரி நம்ம லாஸ்ட்டு சண்டே லைவ் போட்டதில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓவராலாக நிஃப்டியோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது, பேங்க் நிஃப்டியோட ட்ரெண்ட் எப்படி இருக்குங்கிறது அதை பார்க்குறப்ப உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியாக ட்ரேட் பண்ணுறதுக்கு எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம், இந்த இடத்துல நம்ம புட் ஆப்ஷன் போகலாமா இல்லை கால் ஆப்ஷன் போகலாமாங்கிறதுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இதில் உண்டு. சரிங்களா. இப்போ நான் 1 ஹவர் கேண்டில் வைக்கிறேன். 1 ஹவர் கேண்டிலுக்குள்ளார நிஃப்டியோட மூமெண்டம் அப்டேட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நான் இதில் கன்சிடர் பண்ணது அதாவது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி இருக்குது. பட் கிளியரான பேட்டர்ன் வியூ இல்லை. இங்கே பாருங்களேன், இங்கேருந்து ஒரு லெஃப்ட் ஷோல்டரு டவுன் ஹெட்டு எகெயின் டவுன் இங்கே போயிட்டு ரைட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகி இந்த லெவலில் நின்றுட்டுருக்கு. சரிங்களா. இன்னையோட டே லோ கட் ஆகிற பட்சத்தில் ப்ரீவியஸ் வீக்கோட லோ இருக்குது பார்த்தீங்களா, 19,560. இந்த ரீஜன் சப்போர்ட் ஆகும். அதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நமக்கு 19,500 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். இதுக்கு அடுத்த லெவல் ஆஃப் சப்போர்ட்டு அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா நான் ஹரிசாண்டல் லைனில் இந்த இடத்த மார்க் பண்ணுறேன். சரிங்களா. இந்த லெவல் 19,389. ஓகேவா. எதுக்காக நான் இந்த லைனை மார்க் பண்ணுறேன் அப்படின்னா இந்த கேண்டில் ப்ளஸ் இந்த கன்சல்டேஷன் ஆனதோட கேண்டில் ப்ளஸ் இந்த இடத்துலையும் கன்சல்டேஷன் நடந்திருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நான் இந்த லெவலில் மார்க் பண்ணுறேன். ஸோ இது பேட்டர்ன் கிளியராக இல்லை. பட் நீங்கள் இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி கன்வெர்ட் பண்ணிங்கன்னா இதோட டார்கெட் லெவல் 19,500 க்ளோஸ் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியில் காமிச்சிட்ருக்கு நமக்கு. சரிங்களா. அதே மாதிரி இந்த ட்ரெண்டு வரைஞ்சிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ட்ரெண்டும் இப்போ உங்களுக்கு பிரேக் அவுட் லெவலுக்கு கீழே தான் இருக்குது மார்க்கெட்டு. சரியா. இதே அப் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ் இதை மார்க் பண்ணிக்கலாம். 19,390 ரீஜனை நான் இந்த லெவலில் மார்க் பண்ணுறேன். சரிங்களா. இதை டெலீட் பண்ணிவிட்டு இப்போது நான் என்ன பண்ணுறேன், அப் ட்ரெண்டை கன்சிடர் பண்ணுறதுக்கு. ஓகேவா. அப்படி கன்சிடர் பண்ணணுன்னா இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த ட்ரெண்ட் லைனும் பிரேக் அவுட் ஆகட்டும், இன்னைய டேவோட ஹையும் பிரேக் அவுட் ஆகட்டும். சரிங்களா. அப்போ 19,790 ரீஜன் இருக்குது. 19,800க்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகிறப்ப நமக்கு 19,900 ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் தான் நம்ம 19,980 வரைக்கும் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. இன்னைய டேவோட ஹை இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெவல் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா. இது பிரேக் அவுட் ஆனால் எகெயின் இது சப்போர்ட் ஆக்ட் ஆகி நல்ல ஒரு அப்டர்ன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சரிங்களா. ஸோ இப்போ இது 15 மினிட்ஸில் வச்சு என்ட்ரி லெவல் எது, எக்ஸிட் லெவல் எது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம இப்போ கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுவோம். சரியா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் வச்சுருக்கிறது 15 மினிட்ஸ் கேண்டில். 15 மினிட்ஸ் கேண்டிலில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹை ப்ளஸ் இந்த இடம் இந்த ஹை இதை கனெக்ட் பண்ணி ஒரு லைன் வரைகிறேன். சரிங்களா. ஸோ பாருங்கள், இந்த இடம் நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. இந்த இடம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் குரூஷியலான ரீஜன். சரிங்களா. ஸோ இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம கால் ஆப்ஷன் எடுக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷனையோ இல்லை இதுக்கப்புறம் மார்க்கெட்டு இதுக்கு மேலே மூவ்மெண்ட்டும் கொடுக்காம இந்த இதுக்குள்ளாரையே சுற்றிட்டு இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கும். சரிங்களா. ஸோ அடுத்து நான் என்ன பண்ணுறேன், இந்த பாட்டம் லைன் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறேன்.
ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த லைனு, இந்த இடம், இந்த கேண்டில். ஸோ அப்போ வந்து இன்னைய டேவோட லோ கட் ஆகிற பட்சத்தில் எகெயின் இறங்குச்சுன்னா எங்கே தான் வரலாம்? 19,560லேருந்து 19,530 டு 19,500 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நிஃப்டியோட கிளியரான வியூ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? உண்மையிலே நம்ம அனலிசிஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த அனலிசிஸை புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணி ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணட்டும். சரிங்களா? இப்போ நான் வந்து பேங்க் நிஃப்டியோட வியூ வைக்கிறேன். ஸோ பேங்க் நிஃப்டியில் என்ன பண்ணலான்னா டே கண்டிலேருந்து வருவோம். நம்ம ஓவரால் வியூ வந்து பேங்க் நிஃப்டியோடது ப்ளஸ் நிஃப்டியோடது நம்ம அனலைஸ் பண்ணி லாஸ்ட்டு சண்டே போட்டிருக்க வீடியோவில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நான் நேற்று சொன்ன மாதிரி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பேங்க் நிஃப்டியோட டே கேண்டில். பேங்க் நிஃப்டியோட டே கேண்டிலில் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ட்ரெண்டு நான் இந்த லைன் வரைஞ்சிருந்தேன். ஓகேங்களா? அதேமாதிரி பாட்டமில் இந்த லைன் வரைஞ்சிருந்தேன். இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ், அடுத்து இது ரெசிஸ்டன்ஸ், அடுத்து இந்த லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சுன்னா அடுத்த கேண்டில் ஃபார்மேஷன் வந்து இந்த ஹையை தாண்டலை. சரிங்களா? ஸோ இது இப்படியே கண்டினியூ ஆகிற பட்சத்தில் எகெயின் வந்து சப்போர்ட் எடுக்க போகிற ரீஜன் வந்து பார்த்திங்கன்னா 45,450 வரைக்கும் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இன்பிட்வீனில் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் பார்த்திங்கன்னா 45,650 ரீஜன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அது வந்து இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேண்டிலோட ஹையை வச்சு இந்த கேண்டிலோட க்ளோசிங் லெவல், இந்த கேண்டிலோட லோ, இதை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து 1 ஹவர் கேண்டிலுக்குள்ளார போயிட்டு இதுக்குள்ளே எப்படி ட்ரேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட், நம்ம வந்து நேற்று இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருந்தோம். ஓகேங்களா? இந்த லைனுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் இந்த ஹையும் இதுக்கு மேலே இந்த லெவலில் போய் ரீச் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உண்டுன்னு. பட் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நமக்கு இப்போ பிரேக் அவுட் ஆகிருக்கு. இங்கேருந்து பிரேக் அவுட் ஆனால் கூட 1 ஹவர் கண்டில் இது போய் இந்த ட்ரெண்ட் லைனை ரீடெஸ்ட் பண்ணிட்டு திரும்பின மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு இந்த இடம் கிளியராக புரியுதா? பிரேக் அவுட்டு எகெயின் போயிட்டு ரீடெஸ்ட் பண்ணி மார்க்கெட் திரும்பின மாதிரி தான் கன்சலேஷன் கொடுத்துருக்கு. ஸோ குளோபல் மார்க்கெட் கண்டிஷனை பேஸ் பண்ணி நாளைக்கு கேப் டவுன்லேயோ இந்த மாதிரி கண்டிஷன்லேயே ஓப்பன் ஆகிற பட்சத்தில் வந்து நமக்கு இது இந்த டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இல்லை இதே அப் ட்ரெண்டில் போகணும்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு பார்த்தீங்களா, இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நீங்கள் வந்து 46,375 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சரிங்களா? இப்போ நம்ம வந்து இந்த லைன் நமக்கு இப்போ தேவையில்லை, இந்த லைனை டெலீட் பண்ணிடலாம். சரிங்களா? அந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட் நடந்து திரும்பி இருக்கிற லெவல் தான். ஓகேவா? ஸோ நான் வந்து இன்னைய டேவோட ஹை லோவை மார்க் பண்ணல, அதனால் டே கேண்டில் வச்சிடுறேன். வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா பாருங்கள், ஜஸ்ட்டு சாரி, இன்னைய டேவோட ஹையை மார்க் பண்ணிட்டேன், இன்னைய டேவோட லோவை மார்க் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுட்டு இதுக்குள்ளே எப்படி ட்ரேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இப்போ பார்க்குறப்பே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில், அதாவது 46,065க்கு மேலே, இந்த லெவலுக்கு மேலே ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகிறப்ப நமக்கு வந்து 46,200 வரைக்கும் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிறப்ப 46,390லேருந்து 46,400 வரைக்கும் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. இதே வந்து நீங்கள் புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணணும் அப்படின்னா இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்குள்ளார பாருங்களேன், இங்கேருந்து ஒரு ஹை லோ எகெயின் ஹை எகெயின் லோ, இப்போ திருப்பி ஹை லெவல் ரீச் ஆகிட்டு இந்த இடத்துல வந்துட்டுருக்கு. ஸோ மார்க்கெட்டு ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் கூட இந்த இடத்துலேருந்து புல் பேக் கொடுத்துச்சுன்னா எகெயின் வந்து இந்த லெவலில் ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். குளோபல் மார்க்கெட் கண்டிஷன் பண்ணி ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் நமக்கு அடுத்த டார்கெட் புட் ஆப்ஷனில் உண்டு. அது வந்து பார்த்திங்கன்னா 45,780 இந்த லெவலுக்கு கீழே இறங்குறப்ப நமக்கு வந்து 45,650லேருந்து அடுத்து இந்த லெவல் கன்சல்டேஷன் ஆகி எகெயின் டவுன் ஆச்சுன்னா நமக்கு வந்து 45,450 வரைக்கும் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இதில் காமிச்சிட்ருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஓவராலாக நிஃப்டியோட வியூ, பேங்க் நிஃப்டியோட வியூ உங்களுக்கு இப்போ கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெவல் கிளியராக புரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட்டில் ஓகே இது வந்து கிளியராக இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். இதுக்கு அடுத்து நம்ம வந்து ஜிஎன்ஏன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக்ஸ் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தாங்க சப்ஸ்கிரைபர். ஸோ நான் அந்த ஸ்டாக்கை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அந்த ஸ்டாக்ஸோட வீக்லி கேண்டில் வைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ இது வந்து ஜிஎன்ஏ ஸ்டாக்கோட வீக்லி கேண்டிலில் பார்க்குறப்ப நமக்கு வந்து இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் இப்போ ரெசிஸ்டன்ஸ் லெவல். இப்போ இந்த லெவலுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வைக்கணும்.
956க்கு மேலே ஸ்ட்ராங்காக கேண்டில் க்ளோஸ் வைக்கிறப்ப நம்ம எகெயின் வந்து இந்த லெவல் டார்கெட்டாக வச்சுக்கலாம். 1123 வரைக்கும் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. இது வந்து ஆக்சுவலாக என்ன மாதிரினா பேட்டர்ன்ஸ் எல்லாம் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டாக்கிங் பாருங்களேன், இங்கேருந்து எடுத்திங்கன்னா ஒரு டபுள் பாட்டம், ஓகேங்களா. டபுள் பாட்டம் ரீச் பண்ணி எகெயின் ரீடெஸ்ட் எடுத்திருக்க லெவல் பாருங்கள். கரெக்டாக நெக்லைனில் வந்து ரீடெஸ்ட் எடுத்திருக்கா. நான் நெக்லைன் சொல்கிறது வந்து இந்த இடம் டபுள் பாட்டமோட லெவல், ஓகேவா. இங்கே பாருங்கள், இந்த இடத்துலையும் வந்து ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணி இந்த இடத்துல போய் கன்சல்டேஷனை க்ளோஸ் பண்ணியிருக்கு. இதை நீங்கள் மந்த்லியில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி இருக்கும், புரியுதுங்களா. மந்த்லியில் இதை வந்து எப்படி நான் ஹெட் அண்ட் ஷோல்டர்னு சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த லெவல்லேருந்து எடுத்துக்கிட்டால் கூட இங்கே பாருங்கள், இது ஒரு லோ, எகெயின் ஒரு ஹை, திருப்பி ஹெட்டு ஃபார்ம் ஆகி திருப்பி ஒரு ஹை ஃபார்மேஷன் கொடுத்து லெஃப்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் ஆகி பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, சரிங்களா. ஸோ அந்த பிரேக் அவுட் லெவல் வந்து எகெயின் இந்த லெவலில் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி மார்க்கெட்டு மேலே மூவ் ஆகிட்டுருக்கு. ஒன்ஸு இந்த லெவலுக்கு மேலே மூவ் ஆகிறப்ப தான் வந்து இதில் நம்ம ஒரு அப் ட்ரெண்டை கன்சிடர் பண்ணிக்க முடியும், சரிங்களா. இப்போ நம்ம வந்து டே கேண்டில் வைக்கலாம். இதுக்குள்ளார இப்போ என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி பேட்டர்ன்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் டே கேண்டில் வச்சுருக்கேன், சரிங்களா. டே கேண்டிலில் இப்போ நீங்கள் பாருங்கள், இதுக்குள்ளார உள்ள பேட்டர்ன்ஸு இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்டு, சரிங்களா. அடுத்து இதுக்குள்ளார பாருங்கள், இது வந்து எக்ஸலண்ட்டான ஒரு ரவுண்ட் பாட்டம், சரிங்களா. அப்படி இல்லைனா இதை கப்புன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரவுண்ட் பாட்டம் இதுக்கு மேலே, அப்போ இந்த லெவல் நான் சொன்னல 956க்கு மேலே நல்லா ஸ்ட்ராங்காக மூவ் ஆகிறப்ப வந்து இந்த ரீஜன் இருக்குல்ல, இதையே வந்து நமக்கு திருப்பி டார்கெட்டாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு, சரிங்களா. அப்படி இல்லாமல் இது வந்து கேண்டில் ஃபார்மேஷன் கொடுக்குதுன்னு வச்சுங்க, கப்பு ஃபார்ம் ஆகிடுச்சு, கேண்டில் ஃபார்மேஷன் கொடுக்குதுன்னா இந்த லெவல் வரைக்கும் வந்துட்டு, அதாவது 872 வரைக்கும் திருப்பி இப்படி கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் கொடுக்குறப்ப ஸ்ட்ராங்கான ஒரு அப்படின்னா நம்ம டெய்லி கேண்டிலில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி இந்த இடத்துல எங்கே நான் சொல்கிற லெவலில் பிரேக் அவுட் நடக்குதோ அந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி ஆகிறப்ப வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன்ல, ஸோ இப்போ இந்த ரவுண்ட் பாட்டம் வந்து இந்த லெவல் வரைக்கும் இப்படி வந்துட்டு திரும்புறதுக்கான கேண்டிலோடது இப்படி வந்து திரும்புறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். அப்படி கொடுக்குற பட்சத்தில் இதில் வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், வீக்லியில் வச்சு நம்ம நார்மலாக எப்பவும் பார்க்குற மாதிரி பியூர் பாயிண்ட்டு என்ன மாதிரியான கன்ஃபர்மேஷன் கொடுக்குதுங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்களா, கரெக்டாக இப்போ ரெசிஸ்டன்ஸ் லைனில் நிற்கிது நான் சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், R1 இப்போ R2வில் கரெக்டான ரெசிஸ்டன்ஸ் லைனில் நிற்கிது. ஸோ இந்த லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுக்குற பட்சத்தில் தான் வந்து நம்ம அடுத்த லெவலில் எடுத்துகிட்டு போகலாம். அது வந்து 1122 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு, சரிங்களா. ஸோ இந்த இடத்துல வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல வீக்லி கேண்டிலோட க்ளோசிங் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் அப் ட்ரெண்டை கன்சிடர் பண்ணிச்சுன்னா நம்ம இதில் வந்து ஃபர்தராக மூவ் பண்ணலாம், சரிங்களா. அடுத்து இந்த ஸ்டாக்கை நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் வைஸாகவும் பார்க்கணும். அப்படி ட்ரெண்ட் லைன் வைஸாக நீங்கள் பார்க்குறப்ப டார்கெட் லெவல் பார்த்தீங்கன்னா இந்த லைனை கனெக்ட் பண்ணிக்கோங்க, சரியா. அடுத்த டார்கெட்டாக இங்கேருந்து இந்த லைனை கனெக்ட் பண்ணிக்கோங்க. பாட்டமில் இந்த இடம் வந்து கரெக்டான ஒரு சப்போர்ட் ஜோன்லேருந்து தான் போகுது பாருங்களேன், ஓகேவா. ஸோ ஹை திருப்பி சப்போர்ட்டு, இந்த இடம் சப்போர்ட்டு. ஸோ இப்போ இந்த சப்போர்ட்டுக்கு லோ வந்துட்டு பிரேக் அவுட் கொடுக்குற பட்சத்தில் ஃபஸ்ட் டார்கெட்டாக 1024ஐயும் அதுக்கு அடுத்து பிரேக் அவுட் கொடுக்குறப்ப 1100 வரைக்கும் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இதில் கிளியராக காமிச்சிட்ருக்கு. அந்த லெவலும் இங்கே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் லெவலும் நமக்கு வந்து மேட்ச் ஆகுது, சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து வீக்லியில் க்ளோசிங் கன்ஃபர்மேஷனை எடுத்துக்கிட்டு அப்படி இல்லை ஒரு கப்பு வித்து கேண்டில் ஃபார்மேஷன் நடக்குதா அப்படிங்கிறதையும் என்ஷூர் பண்ணிவிட்டு என்ட்ராகிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும், சரியா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன், ஓகேவா. இது மாதிரி ஸ்டாக்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இதை டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி பார்க்கலாம், சரிங்களா. இதை வந்து ஓவராலாக வீக்கில் பார்க்குறப்ப நீங்கள் வந்து இந்த ரவுண்ட் பாட்டத்தை க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் அமையும். இங்கே பாருங்களேன், இங்கேருந்து இந்த லெவல் வரப்போ இங்கே பாருங்கள், இந்த ரவுண்ட் பாட்டத்தை மேட்ச் பண்ணுதா. ஸோ இப்போ இங்கேருந்து இது போய் இந்த இடத்த க்ளோஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஸோ பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு என்ட்ரி ஆகிறது இதில் புத்திசாலித்தனமாக இருக்கும், சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,